ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் நியூஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எடிட்டோரியல் அனாலிசிஸ். எந்த எடிட்டோரியல் அனாலிசிஸ் அப்படின்னா ஏப்ரல் 20க்கான எடிட்டோரியல் அனாலிசிஸ். ஏப்ரல் 19 அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன், பிகாஸ் எனக்கு அந்த எடிட்டோரியல் கிடைக்கலன்னு இல்லை. அன்னைக்கு நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக நியூஸஸும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக நியூஸ் பிட்ஸும் தான் இருந்துச்சு. மற்றபடி எடிட்டோரியல்னு அவங்க தனியாக எதுவும் கொடுக்கல. அதனால நம்ம அந்த டேவை ஸ்கிப் பண்ணிட்டு 20க்கு வந்தாச்சு. 20யோட எடிட்டோரியல் எதை பற்றி இருக்கு அப்படின்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருக்கோம். ஆனால் அது இயர்லி, அது வருஷம் வருஷம் கன்ஃபார்மாக எடுப்பாங்க. அந்த சென்சஸ், அந்த ரேட்டிங்ஸ் இயர்லி ரேட்டிங்ஸ். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் இம்போர்ட் டிபெண்டன்சி, இது ரிலேட்டடாக மட்டும் இருக்க ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? The ongoing vulnerability of oil import dependent economies, gives India with an opportunity to accelerate its transition to renewable energy. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்கோயிங் வல்னரபிலிட்டி. அதாவது இப்போ வல்னரபிலிட்டினா என்னன்னு ஒன்று எடுத்துக்கலாம். அப்படின்னா ஈஸியாக பிரேக் பண்ணலாம், அதை பேர் வல்னரபிலிட்டின்னு சொல்லலாம். ஈஸியாக பிரேக் ஆகிறது பேர் வல்னரபிலிட்டின்னு சொல்லலாம். இது ஃபிசிக்கலாக இருக்கிறத விட சைக்காலஜிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த், மென்டல் எபிலிட்டி அதுக்கு ரிலேட்டடாக தான் வரும். எப்படின்னா இப்போ சில பேர் இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் டக்குன்னு உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸை வல்னரபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெரி வீக் மென்டலி. இதை எதுக்கு இப்போ சொல்கிறோம் அப்படின்னா ஆன்கோயிங் வல்னரபிலிட்டி. இப்போ நம்மளும் ஒரு வீக்கான ஒரு பிளேஸில் தானே இருக்கோம். இப்போதைக்கு இந்தியா இப்போ ஒரு வீக்கான பிளேஸில் இருக்குது. என்ன வீக்கான பிளேஸ் அப்படின்னா இப்போ ஈரானுக்கும் யுஎஸ்ஏக்கும் வார் நடக்குது. இப்படி வார் நடக்கிறப்ப நம்ம அஃபெக்ட் ஆகாதோம். இந்த வார்னால இந்தியா அஃபெக்ட் ஆகுது. இப்போ இது நமக்கு நம்ம பண்ற வார் கிடையாது. இப்ப இந்தியா ஏதாச்சும் ஒரு சண்டை போட்டு அதுல நமக்கு ஏதாச்சும் இம்பேக்ட் நடந்தா அது வேற. பட் இப்போ வேற யாருக்கும் நடக்கிற வார்னால நம்ம இம்பேக்ட் ஆகாதோம் அப்படின்னா நம்ம வல்னரபிளான ஒரு எக்கானமியில இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம மட்டும் இல்லை, நிறைய எக்கானமிஸ் அப்படிதான். நிறைய கண்ட்ரிஸ் இந்த ஸ்டேட்ல தான் இருக்காங்க. நிறைய கண்ட்ரிஸ் இந்த ஸ்டேட்ல தான் இருக்காங்க. ஓகேவா? இப்படி இருக்கும் ஒரு பிரச்சனை என்ன பண்ணுதான் கிவ்ஸ் இந்தியாவுக்கு என்ன கொடுக்குதுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. வித் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஆக்சலரேட் இட்ஸ் டிரான்சிஷன் டு ரெனியூபிள் எனர்ஜி. இப்பயாச்சும் புரிஞ்சு எல்லாம் இவிக்கு ஷிஃப்ட் ஆகுங்க, எலக்ட்ரிக் சோலார் பேனல் யூஸ் பண்ணுங்க, விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஃபாசில் ஃபியூயல்ஸ்ல டிபெண்டன்ட்டை தூக்கிட்டு இவிக்கு ஷிஃப்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இந்தியாவுக்கு கிடைச்சதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, while India smalls retail inflation at 3.4% rose marginally. மார்ஜினலினா என்ன? இதுக்கான சென்டென்ஸ் நம்ம வாசிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். மார்ஜினலினா என்னன்னா marginally from February's 3.2%. This increase is deceptively benign. இப்படின்னா என்ன? இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா while இந்தியாவோட மார்ச் மாசத்தோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 3.4% ஆகும். பிப்ரவரியில 3.2 தான் இருக்கு. அங்க 3.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது லைட்டா ஜஸ்ட் 0.2% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு பேர் தான் மார்ஜினலி அப்படின்னா ரொம்ப சின்ன அளவு, சிறிதளவு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஸ்மாலர் போர்ஷன்னு சொல்லலாம். ஸ்மாலர் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மார்ஜினலி from February's 3.2%. This increase is deceptively benign. டிசெப்டிவ் அப்படின்னா என்னன்னா மிஸ்லீட் பண்றது. ஏதாச்சும் நம்ம தப்பான பாதையில கூட்டிட்டு போகுது. டிசெப்டிவ்னா மிஸ்லீடுன்னு சொல்லலாம். மிஸ்லீடு. அதே மாதிரி பினிங் அப்படின்னா ஹார்ம்லெஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த இது மிஸ்லீடிங்லி ஹார்ம்லெஸ். என்னது அப்படின்னா இந்த 0.2% கம்மி தானே, அதனால அது ஹார்ம் கிடையாது, நமக்கு
இது ரொம்ப பிரச்சனை இல்ல. இந்த 2% 0.2%ன்றது நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. This is evident from the upward pressure on wholesale price index, which climbed to a 38-month high of 3.88% in March. இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் எவிடென்ட். எவிடென்ட்னா என்னதுன்னா, நம்ம சொல்லுவோம்ல, நம்ம இப்போ விளையாட்டுக்கு சொல்லுவோம்ல, பச்சையா தெரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம இப்ப இப்ப ஏதாச்சும் ஒண்ணு பேசி மழுப்புறாங்க அப்படின்னா, மழுப்பாத எனக்கு பச்சையா தெரியுது, நீ என்ன நினைக்கிறேன்னு அப்படி சொல்லுவோம்ல. ரொம்ப அப்ரப்டா ஆப்வியஸா தெரியறதுக்கு பேர் தான் வந்து எவிடென்ட். ஆப்வியஸா தெரியறதுக்கு பேர் தான் எவிடென்ட். இதுக்கு வந்து தமிழ்ல வந்து தெளிவா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். தெளிவா இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து எவிடென்ட். ஆப்வியஸ்ன்னு சினோனிம்ஸ் வச்சுக்கலாம். ஆப்வியஸ். From the upward pressure on wholesale price index. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னா நம்ம நார்மலா இப்ப குட்ஸை வந்து ஹோல்சேல்ல எடுப்பாங்கல்ல, அதோட பிரைஸ் இண்டெக்ஸ் பேர் தான் ஹோல்சேல். இதே மாதிரி ரீட்டைல் பிரைஸ் இண்டெக்ஸும் இருக்கும். ஓகேவா? இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து கிளைம்டு டு அ 38-month ஹை. கிளைம்டுனா என்னது? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க இருந்து அந்த பொசிஷன் போயிருக்கு. ஃப்ரம் ஒன் பொசிஷன் டு அனதர். ஃப்ரம் ஒன் பொசிஷன் டு அதர். இப்படி ஒரு 38-month ஹையில் வந்து இருக்கு. 38-month ஹை எவ்வளோ அப்படின்னா 3.88% இன் மார்ச். மார்ச் மாதம் தான் இதுவும் நடந்ததுதான். அடுத்து, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் while the customer price index, the consumer price index has transitioned to a new base year of 2024, the wholesale price index, அதாவது WPI, continues to use the 2011 to 12 base year as a divergence that must be kept in mind when interpreting the latest inflation data. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் என்னன்னா, முக்கியமா ஒரு விஷயத்த வந்து இப்ப நம்ம பார்க்கணும். எந்த விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இப்ப இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, சிபிஐ. இது வந்து 2024 பேஸா வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 2024ஓட வேல்யூ வந்து 100ன்னு வச்சு இதோட கால்குலேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 103%ன்னு வந்திருக்கும். ஆனா WPI என்ன பண்ணியிருக்காங்க, 24 வந்து சிபிஐக்கு 2011ல இருந்து 12 தான் வந்து WPI. அப்ப WPI என்ன இருக்கும், 2012ல அவங்க வச்சிருந்த இண்டெக்ஸ் தான் வந்து 100 அப்படின்னா, இப்ப 103% ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 103% ஆகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் டைவர்ஜென்ஸ்? டைவர்ஜென்ஸ்னா என்னது? நம்ம ஒரு இடத்துல இருந்து விலகி இன்னொரு இடத்துக்கு போறது. செப்பரேஷன்னு சொல்லலாம். டைவர்ஜென்ஸ்னா செப்பரேட். நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். இப்படி எல்லாமே ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துச்சுன்னா கன்வர்ஜென்ட், ஒரு பாயிண்ட்ல இருந்து வெளியே போச்சுன்னா டைவர்ஜென்ட். ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம டைவர்ட் ஆகும்ல, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருப்போம், இப்படி பண்ணிட்டு இருப்போம், இங்க இருந்து டைவர்ட் ஆகும்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைவர்ஜென்ட்னா செப்பரேஷன் அப்படின்னு மீனிங். டைவர்ஜென்ட்னா செப்பரேஷன் மீனிங். பேஸ் இயர் எ டைவர்ஜென்ஸ் தட் மஸ்ட் பி கெப்ட் இன் மைண்ட். இந்த செப்பரேஷன் வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணுமா எப்போ அப்படின்னா, இன்டர்பிரட்டிங் த லேட்டஸ்ட். இன்டர்பிரட்னா என்னது? நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டாவை எடுத்து அதை அனலைஸ் பண்றது. அனாலிசிஸ் ஆஃப் அ டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் அ டேட்டா. நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா, இது கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா இப்படின்லாம் பார்ப்போம்ல. அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்லை டீகோட் பண்றது என்ன வேணாலும் சொல்லலாம். அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா பண்றப்ப எப்போ எதோட அனாலிசிஸ் அப்படின்னா, இன்டர்பிரட்டிங் த லேட்டஸ்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டா. இப்போ இருக்க இன்ஃப்ளேஷன் டேட்டாவை நம்ம வந்து அனலைஸ் பண்றப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பேஸ் இயரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, while March CPI appears comfortably within the RBI's 4 to 6% tolerance band, the reading masks a far more complex buildup of pressures driven primarily by rising input cost, எஸ்பெஷலி ஃபியூயல் ப்ரைசஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வைல் த மார்ச் சிபிஐ அப்பியர்ஸ். சிபிஐனா என்னன்னு பார்த்தோம், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து எப்படி அப்பியர் ஆகுதான் அப்படின்னா எப்படி தெரியுதான்,
அது வந்து ஆர்பிஐ சொன்ன ரேஞ்சுக்குள்ள தான் அதுக்கு ஆர்பிஐ சொன்ன ரேஞ்சுக்குள்ள தான் அதுக்கு 4 to 6% தான் கம்ஃபர்டபுளினா கரெக்டாக அதுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 4 to 6% டாலரன்ஸ் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒன்றை வந்து சகிச்சுக்கிறதுக்கு பேர் தான் டாலரன்ஸ். டாலரன்ஸ் பேண்ட் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லலாம். ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லலாம். ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லலாம். பேண்ட் டாலரன்ஸ் பேண்ட்னா ரெசிலியன்ஸ் பேண்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள இருக்கு, இதுக்குள்ளதான் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் த ரீடிங் மாஸ்க்ஸ் ஃபார் மோர் காம்ப்ளெக்ஸ். இந்த இடத்துல மாஸ்க்னா முகமூடி கிடையாது, இதுல என்னது அப்படின்னா ஹைட் பண்றது. ரீடிங் வந்து மறைக்குதான். எதை மறைக்குது? எ ஃபார் மோர் காம்ப்ளெக்ஸ் பில்டப். ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பில்டப் அங்க இருக்கு. பில்டப்னா என்னது? பில்டப் ஆஃப் ப்ரெஷர்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அப்படி கிரியேட் ஆகிற ப்ரெஷரை வந்து இந்த ரீடிங் வந்து மறைச்சு வைக்குது. ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் எதனால கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவன் பிரைமரிலி பை ரைசிங் இன்புட் காஸ்ட், எஸ்பெஷலி ஃபியூயல் ப்ரைசஸ். இந்த 4.6% இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆயிட்டு இருக்கான். இந்த 4 to 6%க்குள்ள ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு யாரு காரணம்? இந்த ப்ரெஷருக்கு ஹூ இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டா ஃபியூயல் ப்ரைசஸ் தான் ஒரு ரீசனா இருக்கும். ஃபியூயல் ப்ரைசஸ் பிளஸ் இன்புட் காஸ்ட். இன்புட்னா ஒன்றும் இல்லை, நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதாவது இப்போ நான் பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரி வச்சிருக்கேன் அப்படின்னா நான் போடுற ஃபேக்ட்ரியில ஆரம்பிச்சு ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ண போகிற பெட்ரோல் வரைக்கும் எல்லாமே வந்து என்ன சொல்றது, இன்புட் காஸ்ட்டுக்குள்ள தான் வரும். ஓகேவா? இன்புட் காஸ்ட் எஸ்பெஷலி ஃபியூயல் ப்ரைஸ். ஃபியூயல் ப்ரைஸ்னால தான் ட்ரிவன் பிரைமரிலி, இதுதான் வந்து பேஸான ரீசன். பேசிக்காக இந்த காரணத்தினால தான் இந்த 4 to 6%க்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து WPI inflation rose from about 2.4% in February to 3.88% in March, indicating a sharp month-on-month acceleration in wholesale price pressures. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா WPI இன்ஃப்ளேஷன், அதாவது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து 2.4ல இருந்து 3.88க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. இது வந்து இண்டிகேட்டிங் என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எ ஷார்ப் மந்த் ஆன் மந்த் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்னா ஒன்றுமே இல்லை கைஸ், நம்ம வந்து ஃபிசிக்ஸில் படித்தா ஆக்சலரேஷன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடை தான் வந்து நம்ம ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஆமாம், சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடை தான் ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இதை வந்து ஆக்சலரேஷன் சொல்லலாம். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா குவிக்காக ஒரு வேலை பண்ணுறது, வேலையை வந்து சீக்கிரம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆக்சலரேஷனுக்குள்ளே வரும். ஓகேவா? ஆக்சலரேஷன் இன் ஹோல்சேல் ப்ரைஸ் ப்ரெஷர்ஸ், அதாவது ஹோல்சேல் ப்ரைஸுக்கு இருக்க ப்ரெஷரை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுது, மந்த் ஆன் மந்த் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திஸ் has found only muted reflections in food prices, with the consumer food price index rising moderately from roughly 3.4% in February to 3.8% in March. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா as only found only muted reflection. mutedனா என்னது? அமைதியாக்கப்பட்ட, இல்லை அப்படின்னா குவைட்டான ரெஃப்ளெக்ஷன். குவைட் மாத்தலையா? குவைட் ரெஃப்ளெக்ஷன் சொல்லலாம். மியூட்டட் குவைட் ரெஃப்ளெக்ஷன் ஹாஸ் ஒன்லி ஃபவுண்ட் குவைட் ரெஃப்ளெக்ஷன் இன் ஃபுட் ப்ரைசஸ். இது வந்து ஃபுட் ப்ரைசஸ்ல மட்டும்தான் வந்து வெளிப்பட்டிருக்கு. அதாவது இப்போ நம்ம வந்து டீ காஃபி இட்லி எல்லாம் ப்ரைஸ் கூடி இருக்கு இல்லையா, டீ காஃபி இட்லி எல்லாம் ப்ரைஸ் கூடி இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ப்ரெஷர் வந்து டைரக்டா ஃபுட்ல மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபுட்ல மட்டும்தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. அதனால இந்த கொண்டு வந்த சேஞ்சஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ், சிபிஐனா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா சிஎஃப்பிஐ. இது வந்து ரைஸ் ஆயிருக்கு. எங்க இருந்துன்னா 3.4%ல இருந்து 3.8%ஆ ரைஸ் ஆயிருக்கு. ஓகேவா? 3.4%ல இருந்து 3.8%ஆ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து several factors are driving this divergence. Chief among them
the rupees precipitous depreciation of about 2.5% to 3% against the US dollar. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா several factors are driving this divergence. டைவர்ஜென்ஸ்னா என்னது? சேஞ்சுன்னு சொன்னேன். இப்படி போயிட்டு இருக்கப்ப நம்ம இப்படி சேஞ்ச் ஆகி இப்போ டைவர்ட் ஆகுது. என்ன டைவர்ட் ஆகுதுன்னா 3.4ல தான் இருக்கு. சடனா 3.8க்கு சேஞ்ச் ஆகுது இல்ல. இந்த சேஞ்சஸ்க்கு வந்து செவரல் ஃபேக்டர்ஸ் ரீசனா. அப்படின்னா வந்து அதுக்கு நிறைய காரணம் இருக்கு, நிறைய ரீசன் இருக்கு, மோர் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கு. அப்படி இருந்தாலும் சீஃப் அமங் தம், சீஃப்னா என்னது? முக்கியமான, முக்கியமான அப்படின்னு இந்த இடத்துல வந்து சீஃபுக்கு முக்கியமானன்னு தான் மீனிங். முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அப்படின்னா ஒரு 10 ரீசன் இருக்கு, அந்த 10 ரீசன்ல முக்கியம் சீஃப் அமாங் தம். சீஃப் அமாங் தம் இஸ் த ருபீஸ் பிரிசிபிட்டஸ் டிப்ரிசியேஷன். பிரிசிபிட்டஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பிரிசிபிட்டேட் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், இதுல படிச்சிருக்கோம் பிசிக்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி என்ன சொல்றது, குட்டி குட்டி டிராப்பா வருதுன்னா பிரிசிபிட்டேஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். இது என்னது இங்க பிரிசிபிட்டஸ் அப்படின்னா ஷார்ப்னு மீனிங். ஷார்ப் இல்லைன்னா சடன். டிப்ரிசியேஷன்னா டிக்ரீஸ்னு சொல்லலாம். டிப்ரிசியேஷன்னா டிக்ரீஸ். சடன் டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? ஆஃப் அபவுட் எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 2.5% to 3% அகைன் யூஎஸ் டாலர், அகைன்ஸ்ட் யூஎஸ் டாலர்ஸ். லெட்ஸே வந்து இப்போ நம்ம நார்மல் ப்ரைஸ் வந்து 70 ருபீஸ் தான் ஒரு யூஎஸ் டாலர்னு வச்சுக்கோங்க. யூஎஸ் டாலர் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னா 1ல இருந்து இப்போ 3%னா 72.1 ருபீஸா சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த 2.1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, 3% இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, இதுதான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. given that crude oil and gas are globally traded in dollars, this has amplified import inflation. என்ன நம்ம வந்து என்ன சொல்றது, crude oil வந்து குளோபலா எல்லாருமே வந்து அக்சஸ் பண்றாங்க. அப்படி அக்சஸ் பண்றப்ப யூஎஸ் டாலர் தான் யூஸ் பண்றாங்க, யூஎஸ்டி யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்றாங்க. given that crude oil and gas are globally, வேர்ல்டுல எல்லாருமே வந்து அதை டாலர்ஸ்ல தான் ட்ரேட் பண்றாங்க, அதை டாலர்ஸ்ல தான் ட்ரேட் பண்றாங்க. திஸ் ஹேஸ் ஆம்பிளிஃபைடு. ஆம்பிளிஃபைட்னா இன்க்ரீஸ்டுன்னு சொல்லலாம். சிம்பிள் மீனிங் ஆம்பிளிஃபிகேஷன்னா இன்க்ரீஸ்னு சொல்லலாம். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து அதிகரிக்கிறது, ஒரு விஷயத்த அதிகமாக்குறது, இல்லை வந்து அதிகமாக்குறது இல்லைன்னா பெருசாக்குறது, இதுக்கெல்லாம் வந்து ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு பேரு. ஆம்பிளிஃபைட் இம்போர்ட் இன்ஃப்ளேஷன். இது என்னது? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். அடுத்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி கன்சியூமர் ஃபுட் பிரைஸ் இண்டெக்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. இதோட வரிசையில இதுக்கடுத்து என்ன இருக்கு அப்படின்னா இம்போர்ட்டோட இன்ஃப்ளேஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இம்போர்ட்டோட இன்ஃப்ளேஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. The US-Israeli war on Iran has disrupted supply chains for these critical fuels, pushing up global prices and transmitting inflationary pressures across economies. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல பண்ற வாரனால, ஈரான் மேல நடத்துற வாரனால ஹேஸ் டிஸ்டர்ப்னா டிஸ்டர்ப்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா அதான் டிஸ்டர்ப். எதை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா சப்ளை செயின்ஸ் ஃபார் தீஸ் கிரிட்டிக்கல் ஃபியூயல்ஸ். என்னன்னா இப்ப இந்த இடத்துலதான் ஈரான் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது, ஒரு தண்ணி போற பாதை இருக்கு. லெட்ஸே இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் தண்ணி போகுது இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு தண்ணி போகிறதுக்கான பாதை இருக்கு. இந்த தண்ணி போற பிளேஸ்ல தான் வந்து கப்பல்ஸ்ன்ற போட்ஸை எடுத்துட்டு போய் இதுல தான் வந்து போட்ஸ் எடுத்துட்டு போய் போட் மூலியமா ஃபியூயல் வந்து வாங்கிட்டு அவங்க ரிட்டர்ன் வருவாங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல தானே வார் நடந்துட்டு இருக்கு. இது ஃபுல்லா வந்து இப்ப அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்றனால இந்த இடத்துல வந்து போட்ஸ்னால வந்து போக முடியாம அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை ஃபேஸ் பண்ணுது. அதான் டிஸ்டர்ப்டு த சப்ளை செயின்ஸ் ஃபார் தீஸ் கிரிட்டிக்கல் ஃபியூயல்ஸ் புஷிங் அப் குளோபல் பிரைசஸ். என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப ஈரான் தான் வந்து மேக்சிமம் வந்து எக்ஸ்போர்ட் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
அதனால இப்போ ப்ரைஸ் லெட்ஸே வந்து 100 லிட்டர்ஸ் அவைலபிளாக இருக்கப்ப நமக்கு ருபீஸ் வந்து 100ல இருக்கு. மேக்ஸிமம் இவங்க தான் பண்ணாங்க. அப்போ என்ன ஒரு பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சுன்னா இப்போ 50 லிட்டர்ஸ் தான் கிடைக்குது. ஸோ இங்கே ப்ரைஸ் வந்து 120 சேஞ்ச் ஆயிருச்சு. இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சப்ளை டிமாண்ட் அதான் அவ்வளோதான். சப்ளை வந்து குறைஞ்சிருக்கு, சப்ளை வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனனால ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனனால ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the rupees depreciation. The rupees depreciation has also raised the cost of imports including fertilizers, plastics and petrochemical products which are key to pharmaceuticals, textiles and automobiles industries. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ருபீஸோட டிப்ரிசியேஷன், அதாவது ருபீஸோட பிரைஸ் குறைஞ்சிச்சு இல்லையா, இப்ப வேல்யூ குறைஞ்சிச்சு இல்ல, ருபீஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆச்சு. இப்படி டிக்ரீஸ் ஆனது வந்து எதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா காஸ்ட் ஆஃப் இம்போர்ட்ஸ் இன்க்ளூடிங் ஃபெர்டிலைசர் இம்போர்ட் பண்ற காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. பிளாஸ்டிக் இம்போர்ட் பண்ற காஸ்ட், பெட்ரோகெமிக்கல் இம்போர்ட் பண்ற காஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. இந்த இதெல்லாம் வந்து எதுக்கு முக்கியமான மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு, டெக்ஸ்டைல்ஸுக்கு, ஆட்டோமொபைல்ஸுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமா தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. While many firms have absorbed these costs, this may not be sustainable. என்னதான் இருந்தாலும் while many firms என்னதான் பல கம்பெனிஸ் வந்து இந்த காஸ்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டாலும், என்னதான் பல கம்பெனிஸ் இந்த காஸ்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டாலும் அவங்கனால ரொம்ப நாள் வந்து இதை சஸ்டைனபிளா கொண்டு போக முடியாது. சஸ்டைனபிள்னா இப்ப இருக்க மாதிரியே இப்போ நமக்கு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? அதுக்கு டெஃபனிஷனா என்ன படிச்சிருக்கோம்? கிரியேட்டிங் என்விரான்மெண்ட் வித்தவுட் டேமேஜிங் த ப்ரெசன்ட் என்விரான்மெண்ட், கிரியேட்டிங் ஃபியூச்சர் வித்தவுட் டேமேஜிங் ப்ரெசன்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். கிரியேட்டிங் ஃபியூச்சர் வித்தவுட் டேமேஜிங் ப்ரெசன்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். இதுதான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இன்னொரு மீனிங் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு இவிஎஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடா இதை சொல்லலாம். நார்மலா சஸ்டைனபிள் மீனிங் என்னன்னா, லெட்ஸ் சே என்கிட்ட 5 ஆப்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா நான் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இந்த 5 வந்து ரெடியூஸ் ஆகக்கூடாது. இன்க்ரீஸ் ஆகுதோ ஆகாம இருக்கோ, இது வந்து அப்படியே 5ஆ மெயின்டைன் ஆகலாம், 6 ஆகலாம், 10 ஆகலாம், எப்படி வேணாலும் போகலாம். பட் 4, 3ஆ மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடாது. டிக்ரீஸ் ஆகவே கூடாது. இன்க்ரீஸ் ஆகலாம், இல்ல ஆகாம அப்படியே ஸ்டாக்னண்டாகவும் இருக்கலாம். 5, 5, 5, 5ஆவே இருக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு பேர் தான் சஸ்டைனபிள். ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு, அதை அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னா போய் சஸ்டெயின் பண்றது. ஓகேவா? சஸ்டைனபிள். அடுத்து at the same time the contraction in exports down about 3% to 4% year on year and imports down about 5% to 6% year on year in March is not indicative of weakening demand alone but of war induced supply disruptions. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட் த சேம் டைம், அதே நேரத்துல த கான்ட்ராக்ஷன் இன் எக்ஸ்போர்ட். கான்ட்ராக்ஷன் அப்படின்னா வந்து ரெடியூஸ் பண்றதுன்னு சொல்லலாம். கான்ட்ராக்ஷன்னா ரிடக்ஷன் அந்த மாதிரி சொல்லலாம். கான்ட்ராக்ஷன்னா ரெடியூஸ் பண்றது அப்படின்னு சொல்லலாம். கான்ட்ராக்ஷன் இன் எக்ஸ்போர்ட்ஸ் 3%ல இருந்து 4% ரெடியூஸ் ஆயிருக்கான் போன வருஷத்தை விட. அண்ட் இம்போர்ட்ஸும் ரெடியூஸ் ஆயிருக்கு. எவ்வளோ 5% to 6% ரெடியூஸ் ஆயிருக்கு இன் மார்ச். இஸ் நாட் இண்டிகேட்டிவ் ஆஃப் வீக்கனிங். இண்டிகேட்டிவ்னா என்னது? இண்டிகேட்டிவ்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறதுக்கு பேர் தான் இண்டிகேட்டிவ். இப்போ இந்த ரெடியூஸ் ஆனது வந்து மார்ச் மாசம் ரெடியூஸ் ஆயிருக்கு இல்லையா, இது வந்து இஸ் நாட் அ இண்டிகேட்டிவ் ஆஃப், இது வந்து சுட்டி காட்டல. எதை சுட்டி காட்டல அப்படின்னா வீக்கனிங் டிமாண்ட் அலோன். வீக் ஆகுது அப்படின்றத சுட்டி, அதை மட்டும் சுட்டி காட்டாம பட் ஆஃப் வார் இன்டியூஸ்டு சப்ளை டிஸ்ரப்ஷன்ஸ், வார்னால தான் இது நடக்குது. வால் இன்டியூஸ்டு அப்படின்னா, இன்டியூஸ் பண்றது அப்படின்னா என்னன்னா தூண்டி விடுறதுக்கு பேர் தான் இன்டியூஸ். தூண்டி விடுறதுக்கு பேர் தான் இன்டியூஸ். தூண்டி விடுதல், தூண்டி விடுதல், இதுக்கு பேர் தான் வந்து இன்டியூஸ்டு. இப்படி பண்றனா இது வாரனால தான் வந்து சப்ளை டிஸ்ரப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
In response, exporters, particularly MSMEs, are redirecting output to the domestic market aided by policy relaxation that allow greater domestic sales from export-oriented units. Export-oriented units. என்னது அப்படின்னா இன் ரெஸ்பான்ஸ். இப்போ இப்படி தப்பு நடக்குதுன்னு தெரியுது. அந்த தப்புக்கு ஒரு பதில் கொடுக்கும் விதமாக எக்ஸ்போர்ட்னா எக்ஸ்போர்ட் பண்றவங்க பர்டிகுலர்லி எம்எஸ்எம்இஸ் தான். எம்எஸ்எம்இனா என்னது? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்க எம்எஸ்எம்இஸ் வந்து ஆர் ரீடைரக்டிங்னா நான் ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கேன்னா என்னை லெஃப்ட் ஆர் ரைட் எடுக்க வைக்கிறதுக்கு பேர் தான் ரீடைரக்டிங். ஒரு வழி காட்டுறது அப்படி கூட சொல்லலாம். வழி காட்டுறதுன்னு கூட சொல்லலாம் ரீடைரக்டிங்னா. இப்படி ரீடைரக்ட் பண்றப்ப எம்எஸ்எம்இஸ் ஆர் ரீடைரக்டிங் அவுட்புட் டு த டொமஸ்டிக் மார்க்கெட். அதாவது நான் வந்து இப்போ இத்தனை நாளா வந்து வெளிநாட்டுக்கு இப்போ சிங்கப்பூர் மலேசியான்னு நான் வந்து ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கேன். ஃபேக்டரியில இருந்து குட்ஸை வந்து சிங்கப்பூர் மலேசியான்னு அனுப்பி எடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உள்ளேயே வந்து பிரச்சனை இருக்கனால என்ன பண்ணிருக்காங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட், அதாவது வித்தின் இந்தியா வந்து அவங்க சேல் பண்றாங்களாம். வித்தின் இந்தியா வந்து அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எய்டட்னா என்னது? சப்போர்ட்டட் பை பாலிசி ரிலாக்ஸேஷன் that allow greater domestic sales from export oriented units அதாவது டொமஸ்டிக் சேல்ஸை அதிகப்படுத்தலாம். எதை வச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்ஸை வச்சு அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் கிரியேட்டிங் லோக்கலைஸ்டு சப்ளை கிளட்ஸ் delaying price pass-through even as producers margins compress due to rising input cost. இது என்னது அப்படின்னா this is creating a localized supply glut அப்படின்னா ஒரு அது நம்ம வந்து என்ன சொல்லலாம், glut அப்படின்னா அதிகமா இருக்குது இல்ல சர்ப்ளஸா இருக்குன்னு சொல்லுவோம்ல, சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. திஸ் இஸ் கிரியேட்டிங் லோக்கலைஸ்டு சப்ளை கிளட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ இந்தியாவுக்கு மேனுஃபேக்சர் பண்ணவங்களும் இந்தியாவில தான் சேல் பண்ணுவாங்க. ஃபாரினுக்கு மேனுஃபேக்சர் பண்ணோம், எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக நான் மேனுஃபேக்சர் பண்ணனாலும் அவங்களும் இந்தியாவுக்கு தான் சேல் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்? சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்ளை இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும், ப்ரைஸும் டிக்ரீஸ் ஆகும். இப்படி நடக்கும். இது ஒரு விஷயம். கிரியேட்டிங் லோக்கலைஸ்டு சப்ளை கிளட்ஸ் வந்து ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா டிலேயிங் பிரைஸ் பாஸ் த்ரூ அப்படின்னா என்ன? இது வந்து என்னன்னா பரிமாற்றம், ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துக்கலாம், டிரான்சாக்ஷன் சொல்லலாம். டிலேயிங் பிரைஸ் டிரான்சாக்ஷன் ஈவன் அஸ் ப்ரொடியூசர் மார்ஜின்ஸ் கம்பரஸ்னா என்னது? டிக்ரீஸ் ஆகுது. கம்பரஸ்னா டிக்ரீஸ் ஆகாது டியூ டு ரைசிங் இன்புட் காஸ்ட். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, லெட்ஸே வந்து நான் 100 ருபீஸ்க்கு ஒரு பொருளை சேல் பண்றேன், செல்லிங் ப்ரைஸ் சிபி வந்து 75 தான். அப்போ எனக்கு என்ன ஆகும்? ப்ராஃபிட் வந்து 25% ப்ராஃபிட் கிடைக்கும், 25 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ என்னோட இன்புட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 95 ருபீஸ் ஆயிடுச்சு. ஆனால் செல்லிங் ப்ரைஸ் அதே 100ல இருக்கு. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 5% தான் கிடைக்கும். என்னோட மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு, மார்ஜின் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசர் மார்ஜின்ஸ் கம்ப்ரஸ் டியூ டு ரைசிங் இன்புட் காஸ்ட். இன்புட் காஸ்ட் வந்து 75ல இருந்து 95 ஆனனால என்னோட மார்ஜின் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து த ரிசல்ட் இஸ் அ டெம்பரவரி சப்பரேஷன் ஆஃப் சிபிஐ. டெம்பரரி சப்பரேஷன் அப்படின்னா, சப்பரேஷன்னா என்ன பண்றது? என்ன சொல்றது, நம்ம யாராச்சும் வந்து அடக்கிறது, இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ரெஸ்ட்ரெயின் பண்றதுன்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரெஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்ட்ரெயின்ட் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒன்று ஒரு கொஸ்டின் கேட்கறேன் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு என்னை கேட்க விடாம பண்றாங்கல்ல, அதுக்கு பேர் தான் சப்பரேஷன் ஆஃப் சிபிஐ. இது வந்து த ரிசல்ட் இஸ் டெம்பரவரி சப்பரேஷன். இதனால என்ன ஆகுதுன்னா அந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு கூடாம இருக்கு. கன்சியூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்ச நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகாம இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ நான் வந்து 95க்கு வாங்கினேன், எனக்கு திரும்பவும் இந்த 25 ருபீஸ் தான் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்? 120 சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த 20 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட் வேண்டாம், நான் இப்போ 100லேயே வச்சுக்கிறேன், கஸ்டமர் தான் முக்கியம் அப்படின்னு 100லேயே வச்சதுக்கனால இப்போதைக்கு நல்லா இருக்கும். பட் அதை வந்து என்னால் லாங் டேர்ம்ல பண்ண முடியாது. அஸ் அ பிஸ்னஸ் மேன்
அதை வந்து லாங் டேர்ம்ல நம்மளால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, as these pressures unwind, inflation is likely to rise even as growth slows, pointing not to stability but to emerging stagflationary risk. இதுல என்ன சொல்றாங்கன்னா, as the pressure unwindனா ரெடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அன்வைன்னா நம்ம ஒண்ணு நடந்துருச்சு, அது வந்து ரிட்டர்ன் டு நார்மல் நடக்குது. லெட்ஸே வந்து நம்ம இங்க இருந்து ஒரு பிளேஸ்க்கு போறோம் அப்படின்னா, அங்க இருந்து நம்ம ரிட்டர்ன் ஆகும்ல, அதுக்கு பேர் தான் அன்வைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்வைண்ட், இன்ஃப்ளேஷன் இஸ் லைக்லி டு ரைஸ். அப்படி ரெடியூஸ் ஆனா கூட, என்னதான் இந்த ப்ரெஷர்லாம் குறைஞ்சா கூட, இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யுமா. இன்ஃப்ளேஷன் இஸ் லைக்லி டு ரைஸ் ஈவன் அஸ் growth ஸ்லோ. growth வந்து ரெடியூஸ் ஆனா கூட இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுமாம். பாயிண்டிங் நாட் டு ஸ்டெபிலிட்டி பட், இது வந்து ஸ்டெபிலிட்டியை குறிக்கல. எது, இந்த இன்க்ரீஸ் ஆகிற இன்ஃப்ளேஷன் வந்து இட்ஸ் நாட் பாயிண்டிங் டு த ஸ்டெபிலிட்டி பட் டு எமர்ஜிங் ஸ்டாக்ஃப்ளேஷனரி ரிஸ்க். ஸ்டாக்ஃப்ளேஷனரி அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வித் ஸ்டாக்னேஷன். இன்ஃப்ளேஷன் வித் ஸ்டாக்னேஷன் அப்படின்னா, ஸ்டாக்னேஷன் அப்படின்னா ஒரு பொசிஷன்ல நம்ம சேஞ்ச் ஆகாம நிக்கிறது, ஸ்டாக்னண்டா நிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நாட் சேஞ்சிங், நம்ம அடம் பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஸ்டாக்னன்ட்னு சொல்லலாம். இல்ல அடம் பிடிக்கிறதுக்கு வந்து அடமண்ட்னு சொல்லுவோம். பட் அந்த கான்டெக்ட்காக சொல்றேன். அடம் பிடிக்கிறது வந்து நம்ம ஸ்டாக்னேஷன் சொல்லலாம். அடம் பிடிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க குழந்தைங்கலாம், ஒரு பாயிண்ட்லயே நிப்பாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஸ்டாக்னேஷன். அதே பாயிண்ட்ல நிக்கிறோம், சேஞ்ச் ஆகாம அதே பாயிண்ட்ல நிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாக்னேஷன். அதுக்கு பேர் தான் இப்ப ஸ்டாக்ஃப்ளேஷனரி அப்படின்னா ஸ்டாக்னேஷன் பிளஸ் இன்ஃப்ளேஷன், அதான் வந்து ஸ்டாக்னேஷன். பட் எமர்ஜிங் டு ஸ்டாக்ஃப்ளேஷனரி ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, the IMF's latest World Economic Outlook flags rising global recession risks and brings India's financial year 2027 growth forecast to around 6.2%. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, IWF ஓட லேட்டஸ்ட் வேர்ல்டு எக்கானாமிக் அவுட்லுக் ஃபிளாக்ஸ்னா இந்த இடத்துல வந்து கொடி கிடையாது. ஃபிளாக்ஸ் இந்த இடத்துல அப்படின்னா இண்டிகேட் பண்றதுன்னு அர்த்தம். யார் இண்டிகேட் பண்றா? வேர்ல்டு எக்கானாமிக் அவுட்லுக் வந்து இண்டிகேட் பண்றாங்க. எதை இண்டிகேட் பண்றாங்க அப்படின்னா, ரைசிங், இன்க்ரீசிங் குளோபல் ரெசஷன் ரிஸ்க் அண்ட் ட்ரிம்ஸ் இந்தியாஸ் ஃபினான்சியல் இயர் 27 growth. ட்ரிம்ஸ்னா என்ன பண்றது? ரெடியூஸ் பண்றது, கட் பண்றது. தட் இந்தியாஸ் ஃபினான்சியல் இயர் 2027ஓட growth forecast அரௌண்ட் டு 6.2%. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 6.2 அதிகமாக இருந்துச்சு, இப்போ 6.2க்கு கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த RBI 2 ஹேஸ் இக்கோடு அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்து எக்கோ அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஒரு வாட்டி நம்ம சொன்னது ரிப்பீட் ஆச்சுன்னா எக்கோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆர்பிஐயும் வந்து இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இக்கோ அப்படின்னா ரிப்பீட்டிங்னு சொல்லலாம். ரிப்பீட்டிங் சேம் திங்னு சொல்லலாம். எக்கோனா உங்களுக்கு தெரியும், லைக் அந்த ஒலி வந்து திரும்ப நம்ம கிட்டேயே வருது எக்கோட்னா, ஓகேவா? அடுத்து, this complex challenge underscores the vulnerability of oil import dependent economies. இந்த சேலஞ்ச், this complex challenge, இந்த ஒரு பிரச்சனை வந்து என்ன பண்ணுதுன்னா underscores, அதாவது சுட்டி காட்டுது. எதை சுட்டி காட்டுதுன்னா vulnerability of oil import dependent countries economies. அதாவது இப்ப நம்ம let's say வந்து இப்ப நம்ம ஃபுல் ஃபார்மிங் தான் பண்றோம். அந்த ஃபார்மிங் வேலையுமே வந்து நம்ம கவுஸ் புல்ஸ் வச்சு தான் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபார்மிங், அக்ரோ ஃபார்மிங் எல்லாமே, கேட்டில் எல்லாமே பண்றோம். ஆனா ஃபுல்லா வந்து கவுஸ் அண்ட் புல்ஸ் மட்டும் வச்சு பண்றோம் வித்தவுட் டிராக்டர் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், இதை ரிலேட்டடா தான் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் வந்து இது ரிலேட்டடா தான் பண்ணுவோம். அப்படி பண்றப்ப என்ன ஆகும், டிராக்டர் யூஸ் பண்ணாம பண்றதுனால நமக்கு வந்து ஃபியூயல்ஸ் வந்து தேவைப்படாது. ஃபியூயல் தேவைப்படாதனால என்ன ஆகும், நம்மளோட எக்கானமி வந்து அப்படியே நிற்கும், அப்படியே ஸ்டாக்னண்டா நிற்கும். சேஞ்சஸ் அது வந்து இன்க்ரீஸே ஆகலைனாலும் ஓகே, ஆனா டிக்ரீஸ் ஆகாம இருக்கும் கன்ஃபார்மா. Underscores the vulnerability of oil import dependent economies. It also presents an opportunity for India to
ஆக்சலரேட் இது நம்ம மேலேயே பார்த்தது தான் கைஸ். ஆக்சலரேட் ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்னா வந்து ஃபாசில் ஃபியூயல்ல வந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே வந்து ஒக்காபுலரி கொடுத்ததுக்கேன், அதை மட்டும் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. 28 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 28 ஒக்காபுலரிஸ் இருக்கு. இதை மட்டும் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் டெய்லி சிஏ வீடியோஸும் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. டெய்லி சிஏவும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபெப்பில் வந்து மார்ச், ஏப்ரல், மே மந்த் வரைக்கும் ஃபார் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் அட்லீஸ்ட் இந்த மந்த் இந்த 4 மந்த்ஸை வந்து கவர் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். பை. பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்கும். பை.